Dear viewers, இந்த வீடியோவில் let us discuss about loopings in MATLAB. ஸோ இதில் மொத்தம் ரெண்டு லூப்பிங் இருக்கு. ஸோ the first loop we call it to be for loop. ஓகே, ரெண்டாவது வந்து while அப்படின்னு ஒரு லூப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் we will compute what is for loop அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். then we will go for while loop. சரி, இதனுடைய சின்டாக்ஸ் என்னது அப்படின்னா that is for. ஓகே, for index which is equal to initial value. Okay, so I initial value அப்படின்னு கொடுங்க. Initial value colon increment okay colon okay end value, so I call it to be e value. Okay, so இங்க வந்து என்ன இருக்கும்னா statements இல்லைன்னா I call it to be loop statements. What is it? loop statements இங்க end. இதுதான் இதனுடைய சின்டாக்ஸ். இந்த ஃபார் லூப் எப்படி இருக்கணும் அப்படின்னா இண்டெக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வேல்யூ, ஸோ ஐ கால் இட் பி ஐ வேல்யூ. ஓகே, இன்க்ரிமெண்ட் அண்ட் எண்ட் வேல்யூ இ வேல்யூ தான் எண்ட் வேல்யூ தான் நான் இ வேல்யூன்னு வச்சுருக்கேன். அண்ட் ஹியர் வி ஆர் ஹேவிங் லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் எண்ட். சரி, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் இஃப் ஐ கிவிங் திஸ் வேல்யூ, ஸோ நான் இப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் இஃப் ஃபார் I call it to be k equal to 1 okay colon 2 colon 10 okay அப்படி எழுதுறேன். ஓகே, display k அப்படின்னு எழுதுறேன். ஓகே, end. இவ்வளவுதான், இதான் என்னுடைய லூப் end. ஸோ வாட் இஸ் த அவுட்புட் அப்படின்னா முதல்ல கேக்கு பதிலாக 1 வேல்யூ, ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூ கேக்கு பதிலாக என்ன பண்ணிக்கிறோம் 1 எடுத்துக்கிடும். முதல்ல k ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிடும். இதான் அவுட்புட். ஓகே, ஸோ அவுட்புட் k ஈக்குவல் டு 1 எடுத்ததுக்கப்புறம் என்ன கிடைக்கும், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 1 டிஸ்பிளே பண்ணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன், இன்க்ரிமெண்ட் வேல்யூ வந்து 2 அப்படின்னு கொடுத்துருக்கோமா, அப்போ k ஈக்குவல் டு இப்போ 1 + 2. ஓகே, ஸோ அவுட்புட் வேல்யூ வந்து என்னது 3. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இன்னொரு 2 இன்க்ரிமெண்ட் பண்ணோம். அப்போ k ஈக்குவல் டு ஆல்ரெடி இப்போ 3 இருக்கு, 3 + 2 which is equal to 5. அடுத்தது பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்புறம் k ஈக்குவல் டு இப்போ 5 + 2 which is equal to 7 எப்படி பிரிண்ட் ஆகும். தென் k ஈக்குவல் டு 7 + 9 சாரி 7 + 2 which is equal to 9 இப்படி பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஆகும் k ஈக்குவல் டு 9 + 2 11 ஆயிருமா. 11 ஆயிட்டுனா இந்த 10 விடவும் இது என்ன ஆயிருச்சு, எக்ஸீட் ஆயிருச்சு. ஸோ இதோட முடிஞ்சு போயிடும். ஸோ இட் வில் பிரிண்ட் திஸ். இதுதான் என்னுடைய அவுட்புட். அப்படின்னா k ஈக்குவல் டு 1 3 5 7 9 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிரும். தட் இஸ் த அவுட்புட் ஃபார் திஸ் 3 ஸ்டெப்ஸ். இந்த 3 ஸ்டெப் k ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூ, அப்புறம் இன்க்ரிமெண்ட், அதுக்கப்புறம் வந்து என்னது எண்ட் வேல்யூ. தட் இஸ் அ திங். சரி, ஒருவேளை நான் இப்போ வந்து இன்க்ரிமெண்ட் வந்து இது ஆப்ஷனல். இந்த இன்க்ரிமெண்ட் வேல்யூ இருக்கு பாருங்க, இது வந்து ஆப்ஷனல். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆப்ஷனல். இது கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், தட் மீன்ஸ் சப்போஸ் இஃப் ஐம் கிவிங் தட் ஃபார் ஓகே ஃபார் k ஈக்குவல் டு 1 கோலன் 10 அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா தென் ஆட்டோமேட்டிக்கலி இப்போ டிஸ்பிளே k அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எண்ட், இதோட எண்ட். ஸோ தட் மீன்ஸ் முதல்ல வரும், அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி போகும், மறுபடியும் வரும், மறுபடியும் திரும்பி போகும். ஸோ 10 வரைக்கும். ஸோ இந்த இடத்துல இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தட் இஸ் இன்க்ரிமெண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு, இன்க்ரிமெண்ட் இஸ் assumed to be 1 to be என்னது 1. அவுட்புட் என்ன வரும் முதல்ல, ஸோ யூ வில் ஹாவ் 1 to 10 அப்படின்னா முதல்ல 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் கேயினுடைய வேல்யூ 11 ஆயிரும். அப்போ நம்ம என்னது எண்டு வேல்யூடவும் எக்ஸிட் ஆகிறதுனால இதுதான் என்னுடைய அவுட். ஓகே, ஸோ ஃபார் அப்படிங்கிறது வந்து என்னன்னா லூப் ஐ வில் ரிப்பீட் அகைன். ஃபார் இந்த இடத்துல ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கு,
ஸோ இதுதான் இது இண்டெக்ஸ் வேல்யூனா என்னது அப்படின்னா இது வேரியபிள். ஸோ திஸ் இஸ் த வேரியபிள். ஓகே, இந்த வேரியபிளினுடைய இனிஷியல் வேல்யூ, திஸ் இஸ் இனிஷியல் வேல்யூ. ஓகே, இது வந்து என்னது எண்ட் வேல்யூ. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஐடியா. வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ இதுதான் ஃபார் லூப். சரி, இந்த ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம். ஓகே, என்ன ப்ரோக்ராம் எழுதலாம் அப்படின்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு பிரிண்ட் த மல்டிப்ளிகேஷன் டேபிள். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்டிங் த மல்டிப்ளிகேஷன் டேபிள். ஸோ இந்த இடத்துல இந்த இதுக்கு ஐ எம் கிவிங் த கமாண்ட். ஓகே, பிரிண்டிங் the multiplication table. அதாவது என்னன்னா, இப்போ நீங்க ஒரு 5 5 அப்படின்னு ஒரு நம்பர் இன்புட் வாங்குனீங்க அப்படின்னா, நீங்க 5th டேபிள பிரிண்ட் பண்ண போறீங்க. இதுதான் ஐடியா. ஓகே, ஸோ ப்ரூஃப் எப்படி எழுதலாம்? சிஎல்சி முதல்ல சிஎல்சி கிளியர் ஸ்கிரீன், அப்புறம் கிளியர் ஆல். ஓகே, எல்லா வேரியபிளையும் கிளியர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா n அப்படிங்கிற ஒரு நம்பரை நான் வாங்குறேன். ஓகே, இன்புட் I'm going to give, this is enter and enter a positive integer. அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறேன். ஓகே, ஸோ செமிகோலன் வச்சுக்கிறேன். செமிகோலன் இதுக்கு n வந்து எக்கோ ஆஃப் பண்றதுக்காக நான் செமிகோலன் வச்சுக்கிறேன். ஓகே, இன்புட் n. சரி, இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா nth டேபிள் நான் பிரிண்ட் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்றேன் அப்படின்னா ஃபார் i equal to 1. nth டேபிள்னா ஒரே ஒரு இன்க்ரிமெண்ட் தானே. 1 இன்ட்டு எனக்கு என்ன அவுட்புட் வரணும் அப்படின்னா தட் இஸ் 1 இன்ட்டு n which is equal to n. 1 இன்ட்டு 2n, அதாவது 2 இன்ட்டு n which is equal to, இங்கே என்னங்கிறது வந்து 5ன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. தென் வாட் ஐ வாண்ட் டு கிவ் அப்படின்னா தட் இஸ் திஸ் இஸ் த டேபிள் வி வாண்ட் டு பிரிண்ட். என்னது? 1 இன்ட்டு 5 which is equal to 5. 2 into 5 which is equal to 10. ஓகே, இப்படியே இதில் 10 into 5 which is equal to 50 இப்படி எடுக்கிறோம். இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிளை பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். எழுதலாமா? சரி, ஸோ அப்போது இன்க்ரிமெண்ட் வந்து என்னது 1 2 3 4 இப்படி தானே வருது. அப்போ இன்க்ரிமெண்ட் வந்து 1 தான். அப்போ நான் 1ல இருந்து 10 அப்படின்னு வச்சுருக்கேன். தட் மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தட் இஸ், இந்த இடத்துல நான் கோலன் போட்டு எழுதுறேன். தட் இஸ் இப்படி எழுதிட்டோம்னா இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் ரீட் பண்ணாது. ஓகே, தட் இன்க்ரிமெண்ட் இஸ் assumed to be 1 இன்க்ரிமெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சரி, அதுக்கப்புறம் ஃபார் முடிஞ்சிருச்சா? ஃபார் i equal to 1 to 10. ஓகே, இந்த இடத்துல இதுல டிஸ்பிளேன்னு போட்டிங்கன்னா நம்மளோட இந்த மாதிரி ஃபார்மட் டெக்ஸ்ட் வராதுல்ல. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா f print of இந்த இது ஸ்மால் பி தானா, கேபிட்டல் பி கிடையாது. ஸோ இட் இஸ் அ ஸ்மால் பி. f print of. ஓகே, முதல்ல என்னது அப்படின்னா இந்த நம்பர். ஓகே, இது வந்து யாரு? i. இப்போ இது வந்து 2 டிஜிட் வருமா? அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா percentage 2 digit. ஓகே, 2d. ஒரு எக்ஸ்ன்னு ஒரு சிம்பிள் போட்டுக்கிறேன். இந்த எக்ஸுங்கிற சிம்பிள் யாருக்குன்னா இந்த மல்டிப்ளிகேஷன் இந்த இது வர்றதுக்காக எக்ஸுங்கிற சிம்பிள். ஓகே, இப்போ எனக்கு 5ன்னு இருக்கா? அப்போ அது வந்து என்னது? கொடுத்துருக்கிற இன்புட் n. அப்போ அதுவும் ஒரு இன்டிஜர் தான். அப்போ percentage 2d. ஓகே, which is equal to percentage. ஓகே, ஐ கால் இட் பி 3d. எதுக்கு 3dனா இது 3 டெசிமல், 3 டிஜிட்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, சரி, இப்போ என்னெல்லாம் பிரிண்ட் பண்ணணும்? முதல் எலமெண்ட்ல யாரை பிரிண்ட் பண்ணணும்? ஐயை பிரிண்ட் பண்றேன். ஐ. ரெண்டாவது எலமெண்ட்ல யாரை பிரிண்ட் பண்றேன்? என்ன பிரிண்ட் பண்றேன். ஓகே, இந்த கொடுத்துருக்கிற என்ன பிரிண்ட் பண்றேன். மூணாவது எலமெண்ட்ல என்ன பண்ணணும்? ஐ ஸ்டார் என், என்ன பிரிண்ட் பண்றேன். தட்ஸ் ஓகே. தென் இவ்வளவுதான் எண்ட். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணீங்க அப்படின்னா எப்படி கேட்கும்? என்ன வரும் அப்படின்னா that is first it will ask you the question this. Okay, so enter a positive integer. Enter a positive integer. ஓகே, இப்படி ஒரு நம்பர் கேட்கும். சப்போஸ் நான் if I am giving 3 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க.
then what the output will be அப்படின்னா that is 1 into 3 which is equal to 3. Okay, 2 into 3 which is equal to 6, 3 into 3 which is equal to 9. Okay, 4 into 3 which is equal to 12. Okay, 5 into 3 which is equal to 15. 6 into 3 which is equal to 18. 7 into 3 which is equal to 21, and 8 into 3 which is equal to 24. 9 into 3 which is equal to 27, and 10 into 3 which is equal to 30. இப்படி வந்து நிற்கும். இதுல ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இப்படி வராது. இந்த இதுல வந்து என்னன்னா இப்படி வந்துடும். 1 into 3 is equal to 3, 2 into 3 which is equal to 6, 4 3 into 3 இப்படிதான் வரும். ஏன்னா இதுல நான் நெக்ஸ்ட் லைன் போக சொல்லல. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல ஒரே ஒரு இது மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் வாட், அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். என்னது அப்படின்னா தட் இஸ் ஸ்லாஷ் என். இது ரொம்ப முக்கியம். ஸ்லாஷ் என்னு போட்டா தான் என்ன பண்ணும், அடுத்த லைனுக்கு வரும். இப்பதான் இந்த மாதிரியான அவுட்புட் கிடைக்கும். இல்லைன்னா அப்படியே ஒரே லைன்ல இந்த அவுட்புட் கிடைச்சிடும். ஸோ அது நல்லா இருக்காது. ஸோ திஸ் இஸ் த அவுட்புட் ஃபார் மை ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய விஷயம். ஓகே, நவ் லெட் அஸ் டூ அனதர் ப்ராப்ளம். இதே ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா ஃபைண்ட் த ஃபேக்டோரியல். நீங்க ஆல்ரெடி ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு பில்டின் ஃபங்க்ஷனே கிடைச்சு இருக்கு. கரெக்டா, நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். எங்க மேட்ல பில்டின் ஃபங்க்ஷன் தட் இஸ் சைன் பாருங்க, ஃபேக்டோரியல். ஃபேக்டோரியல் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபேக்டோரியல் அப்படின்னு கிடைச்சிருச்சா. இப்போ இந்த பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணாம நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் எழுத போறேன். ஸோ எப்படி ப்ரோக்ராம் எழுத போறேன் அப்படின்னா that is I'm going to define. Okay, so factorial program. Factorial program எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? சரி, அப்போ என்னது, முதல்ல சிஎல்சி கிளியர் தி ஸ்கிரீன், கிளியர் ஆல், கிளியர் ஆல். எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா enter a positive integer. Okay, enter a positive integer. அப்போ என்ன பண்றேன், n which is equal to input கொட்டேஷன்ல enter n, enter n. ஓகே, கோலன் வாங்குறேன். சரி, இப்போ கொஞ்சம் அழகா பண்ணுமா. இப்போ நீங்க இது நெகட்டிவாக இருக்கு அப்படின்னா நம்ம அதை நிப்பாட்டி போறோம். நோ 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 நோ, அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு. என் வந்து நெகட்டிவா இருந்ததுன்னா இல்லைங்க, நெகட்டிவ் நம்பருக்கு கொடுக்கக்கூடாது, பாசிட்டிவ் நம்பர் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல போறேன். ஓகே, சும்மா ஒரு 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 அடிஷனலா ஒரு கண்டிஷன். ஓகே, தட் இஸ் இஃப், முதல் கண்டிஷன் இஃப் 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 ஐஎஃப்னா இது கேபிட்டல் ஐல ஸ்மால் ஐ தான். இஃப் இஃப் n which is less than 0, if n is less than 0, display, என்ன சொல்றேன், display okay, the given number is negative, the given number is the given number is negative. ஓகே, நெகட்டிவ்ங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ என்ன பண்ண போறோம், ப்ரோக்ராம் வந்து கேன்சல். ஓகே, display okay, the program factorial cannot be found. Okay, factorial is not possible. ஓகே, எதுக்கு நான் என்ன சொல்லிட்டேன், நெகட்டிவாக இருந்ததுன்னா ஃபேக்டோரியல் நெகட்டிவ் நம்பரு, அதனால ஃபேக்டோரியல் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு வச்சுட்டேன். அப்போ இஃப் n வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 தானே இருக்கும். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இஃப் எல்ஸ் நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன், எல்ஸ் இஃப் ஓகே n ஈக்குவல் டு 0 இருக்கு அப்படின்னா, எனக்கு 0 இருந்ததுன்னா எனக்கு என்ன தெரியுமா, 0 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1 பை கன்வென்ஷன். அப்போ நான் என்ன பண்ண போறேன், டிஸ்பிளே ஃபேக்டோரியல் இஸ் 1 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண போறேன். அப்போ f print of okay, that is the factorial value is the factorial
factorial value is okay என்னது அப்படின்னா which is 1. okay the factorial value is 1 அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. ஓகே சரி செமிகோலன் வேண்டாம். ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 1ன்னு சொல்லி முடிச்சாச்சு. எல்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? இஃப் இட் இஸ் அ பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் தான் நான் இப்போ ப்ரோக்ராமுக்குள்ளேயே வரப்போறேன். ஓகே ப்ரோக்ராமுக்குள்ளே எப்படி வரப்போறேன் அப்படின்னா முதல்ல இந்த ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து நான் நினச்சிக்கிறேன் லெட் எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே இல்லைன்னா எஃப்க்கு பதிலாக பின்னு வச்சுக்கோமா ப்ராடக்ட்னு வச்சுக்கிறேன். ஓகே ஸோ லெட் பி ஈக்குவல் டு 1. பி ஈக்குவல் டு 1. ஓகே ஃபார் i ஈக்குவல் டு 1ல இருந்து எது வரைக்கும் p வரைக்கும். ஓகே இப்போ முதல்ல அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா தட் இஸ் இப்போ p which is equal to p star i ஐயோட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே எண்ட் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். இப்போ இந்த p தான் என்னது என்னுடைய ஃபேக்டோரியல் வேல்யூ. ஓகே நான் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். தென் இப்போ printf okay the factorial value is factorial value is என்னது அப்படின்னா percentage dன்னு கொடுத்துக்கிறேன் டெசிமல். ஓகே இதுல வந்து என்ன பண்ண போறேன் p பிரிண்ட் பண்ணு அவ்வளவுதான். ஓகே தட்ஸ் ஆல். இதோட ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. ஓகே இன்னும் வந்து இஃபோட எண்டு முடியல. அப்போ நான் என்ன பண்றோம் இந்த இடத்துல இது வந்து இந்த எண்டு வந்து யாருக்குன்னா இந்த ஃபார் லூப்புக்குள்ள எண்டு. ஓகே ஸோ இதுக்கும் உள்ள எண்டு. ஓகே ஸோ திஸ் இஸ் அப்போ இப்போ இந்த இஃப்க்கு ஒரு எண்டு வேணும்ல, அப்போ அந்த எண்டு வில் கிவ் டு பி ஹியர். இந்த எண்டு எதுக்கு அப்படின்னா இங்க இருந்து ஆரம்பிக்க பாருங்க. ஸோ ஐ கால் டேக் இட் அனதர் கலர். ஓகே ஸோ இந்த எண்டு இந்த இஃப்க்கும் இந்த எண்டு. ஓகே திஸ் இஸ் த எண்ட். அப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் என்டர் என் அப்படின்னு கேட்கும். ஓகே ப்ரோக்ராம் ரன் அவுட்புட் இது நம்மலாம் அந்த மேட்லாப்லையும் பார்ப்போம். பட் வில் ட்ரை ஹியர். ஓகே ஃபர்ஸ்ட் ஓகே என்டர் என் அப்படின்னு கேட்கும். இப்போ நான் என்ன பண்றேன் -5 அப்படின்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. தென் -5 ஒன்னு இந்த இந்த எக்ஸ்பிரஷன் வந்து செக் பண்ணி பார்ப்போம். அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ட்ரூ அப்படி இந்த ரிலேஷன் எக்ஸ்பிரஷன் வந்து ட்ரூ அப்படின்னா என்ன பண்ணிடும் இது -5 is less than 0 தானே. அப்போ இந்த கண்டிஷனுக்குள்ள ஓடிடும். the given number is negative, so the output will be the given number is negative. ஓகே ஃபர்ஸ்ட் அடுத்தது வந்து என்ன வரும் the factorial is not possible. இதோட முடிஞ்சு போயிடும். the factorial is not possible. Okay so this is the output. சரி இப்போ இன்னொரு திருப்ப ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது சப்போஸ் நான் இந்த இடத்துல நம்பர் 2 ஓகே என்டர் என் அப்படின்னு கேட்கு. ஸோ என்டர் என். ஓகே ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 0ன்னு கொடுத்துட்டேன். 0ன்னு கொடுத்துட்டா உடனே என்ன பண்ணுவோம் the factorial value is 1 அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் முடிஞ்சு போயிடும். ஓகே the factorial value is என்னது 1 அப்படின்னு சொல்லி முடிஞ்சு போயிடும். ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். ஓகே சரி இப்போ இன்னொரு அவுட்புட் கொடுக்குறேன். தட் இஸ் மூணாவது அவுட்புட். ஓகே ஸோ லெட் அஸ் கோ ஃபார் தேர்ட். என்டர் என் அப்படின்னு கேட்கு. என்டர் என். ஓகே இப்போ நான் என்ன பண்றேன் இதுல 5 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே தென் இமிடியட்லி என்ன பண்ணும் இது ஃபெயில் ஆயிரும். 5 அப்படிங்கிறது இந்த இடம் ஃபெயில் ஆயிரும். அப்போ எல்சிஃபுக்குள்ள வரும். இப்போ n ஈக்குவல் டு 0 இங்க பாருங்க n ஈக்குவல் டு 0 கிடையாது. n டபுள் ஈக்குவல் டுல கூட்டம் பார்த்தீங்களா வெரி கேர்ஃபுல். ஏன்னா பிகாஸ் ஹியர் வி ஆர் ஹேவிங் கம்பாரிஷன். n டபுள் ஈக்குவல் டு 0வா எஸ் அப்படின்னா ஃபேக்டரியல் வேல்யூ இஸ் 1 எல்ஸ் அப்படின்னா தான் இந்த ப்ரோக்ராமுக்குள்ள ரன் ஆகும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இஃப் த வேல்யூ இஸ் 5 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இந்த அவுட்புட் வில் பி இந்த கால்குலேஷன் எல்லாம் நடக்குமோ நடந்ததுக்கு அப்புறம் the factorial value is அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். the factorial value is factorial
வேல்யூ வேல்யூ இஸ் என்னது அப்படின்னா 120. ஓகே, எப்படி புரியுது? சரி, இதுல எப்படி சார் 120 வந்துச்சு அப்படின்னா, முதல்ல பாருங்க, இந்த 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 அவுட்புட் நான் இங்கனே எழுதுறேன். இது என்ன செய்யும் அப்படின்னு எழுதுறேன். முதல்ல வந்து என்ன பண்ணுவோம்? p ஈக்குவல் டு 1. ஓகே, அப்புறம் i ஈக்குவல் டு 1. i ஈக்குவல் டு 1. இப்போ p ஈக்குவல் டு p ஸ்டார் i விச் இஸ் ஈக்குவல் டு 1 இன்டு 1 விச் இஸ் ஈக்குவல் டு 1. pல வந்து இப்போ 1 இருக்கும். இப்போ p ஈக்குவல் டு 1 இருக்கு. இப்போ i ஈக்குவல் டு யாரு? 2. இப்போ என்னது? p ஈக்குவல் டு p ஸ்டார் i விச் இஸ் ஈக்குவல் டு 1 இன்டு 2 விச் இஸ் ஈக்குவல் டு. ஓகே, இப்போ p ஈக்குவல் டு 2ன்னு இருக்கும். i ஈக்குவல் டு 3. இப்போ p ஈக்குவல் டு p ஸ்டார் i இது யாரு? 2 இன்டு 3 விச் இஸ் ஈக்குவல் டு 6. ஓகே, அடுத்து யாரு? p ஈக்குவல் டு 6ன்னு இருக்கு. இப்போ i ஈக்குவல் டு 4. அப்போ p ஈக்குவல் டு p ஸ்டார் i விச் இஸ் ஈக்குவல் டு 6 இன்டு 4 6 24. ஓகே, சரி, ஒரு லைன் மேலே ஏற்றிக்கிறேன். ஸோ we are having this. ஓகே, அடுத்தது யாரில் எங்க வந்து நிற்கும்? இப்போ p ஈக்குவல் டு 24 if i ஈக்குவல் டு 5. இப்போ p ஈக்குவல் டு p ஸ்டார் i which is equal to 24 into 5 which is equal to 120. ஓகே, இப்போ p ஈக்குவல் டு 120, p ஈக்குவல் டு 120. ஓகே, i ஈக்குவல் டு என்ன ஆச்சுன்னா 5 முடிஞ்சு போச்சு, எண்டு வேல்யூ முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த ப்ரோக்ராம் இதோட முடிஞ்சு போயிடும். ஸோ p னுடைய வேல்யூ வந்து என்னது? 120. ஓகே, ஏன்னா இட் இஸ் த வேல்யூ ஃப்ரம் i ஈக்குவல் டு 1 டு 5 தான். இப்போ நீங்க n ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா 1 வரும், i ஈக்குவல் டு 2, 3, 4, 5ஓட முடிஞ்சுக்கணும். ஸோ தட் இஸ் த ஐடியா. ஓகே, சரி. ஸோ இன்னொரு குட்டி ப்ரோக்ராம் போலாமா? இந்த ப்ரோக்ராம் என்னது அப்படின்னா, ஜஸ்ட் ஐ எம் ஃபைண்டிங் த நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ லெட் மீ ஹாவ் திஸ் கை. What is that? Find the value of find the value of find the value of find the value of value of okay, 1 square plus 2 square plus 3 square plus dot 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 plus n square. Okay, this you may know the ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா போட்டுடலாம். பட் நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு, we are not going to use my formula. So just we are going to use our loop condition. லூப்பை யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஓகே, இப்போ ப்ரூஃப் பண்ணலாமா? அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் திஸ் கை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சிஎல்சி கிளியர் ஆல். ஓகே, அப்போ n வந்து நான் இன்புட் வாங்கணும். n ஈக்குவல் டு இன்புட் என்டர் பாசிட்டிவ் இண்டிஷர். ஓகே, நான் வாங்குறேன். செமிகோலன் வச்சுக்கிறேன், ஏன்னா எக்கோ ஆஃப் பண்ணுறதுக்காக செமிகோலன் வச்சுக்கிறேன். ஓகே, n கிடைச்சி போச்சு. இப்போ நான் என்னது 1ல இருந்து n-க்கு போடணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் சம் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிட்டோமா? அப்போ சம் ஈக்குவல் டு 0. முதல்ல சம் ஈக்குவல் டு 0, ஃபர்ஸ்ட் 0ல இருக்கு. இப்போ ஃபார் i ஈக்குவல் டு 1ல இருந்து ஆரம்பிக்கி எங்க முடியுது? n-ல முடியுது. ஓகே, n-ல முடியுது. இப்போ சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் i ஸ்கொயர். அப்போ இங்க 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 i ஸ்கொயர். அப்போ i ஸ்கொயர்னு போட்டோம்னா ஐ மே ரைட் திஸ் இஸ் 2 i ஸ்கொயர். ஓகே, செமிகோலன். இந்த செமிகோலன் ஏன் வைக்கணும்? ஏன்னா ஒவ்வொரு திருப்பும் சம் ஈக்குவல் டு என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டே இருக்கும். நீங்க இந்த ப்ராடக்ட்லயும் நீங்க என்ன பண்ணுங்க, யூ கேன் ஹாவ் அ செமிகோலன். இங்கேயும் செமிகோலன் வச்சுக்கோங்க, பார்த்தீங்களா? இல்லைன்னா p ஈக்குவல் டு வரக்கூடிய வேல்யூவை எக்கோ அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால செமிகோலன் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் i ஸ்கொயர். தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. எண்ட். ஓகே, எண்ட். இப்போ என்ன பண்ணோம்? பிரிண்ட் பண்ண போறேன். அப்போ இப்போ f printf. Okay, the value is the sum value is the sum value is okay
என்னது பர்சன்டேஜ் டின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு சம்மை பிரிண்ட் பண்ணிடுறோம். அவ்வளோதான், தட்ஸ் ஓகே. சரி, ப்ரோக்ராம் கொடுத்து இதை ரன் பண்ணி பார்க்கலாமா? ரன் பண்ணி பார்க்கும்பொழுது சரி, நான் ரொம்ப ஈஸியாக புரியுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா n ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் அவுட்புட். ஓகே, ஸோ என்டர் அ பாசிட்டிவ் இன்டிஜர். அப்போ முதல் என்டர் அ பாசிட்டிவ் இன்டிஜர் இப்படி கேட்கும். என்டர் அ பாசிட்டிவ் இன்டிஜர் ஓகே, இப்படி கேட்கும். சப்போஸ் நான் இந்த இடத்துல வந்து 3 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, சின்ன நம்பராக கொடுப்போம். நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது பெரிய நம்பராக கொடுத்தா அவுட்புட் எடுத்துக்கிறோம். ஓகே, மேட்லாப்ல ஒர்க் பண்ணும்போது பெரிய நம்பர் கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போதைக்கு அப்படின்னா நான் என்ன எதிர்பார்க்கேன் அப்படின்னா இந்த t இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். ஓகே, பார்த்தாலே தெரியுது இது 1 ப்ளஸ் 4 ப்ளஸ் 9 விச் இஸ் ஈக்குவல் டு 14. ஓகே, அப்போ அவுட்புட் வந்து எப்படி கிடைச்சிரும் அப்படின்னா the sum value is 14. the sum value is the sum value is என்னது 14 அப்படின்னு கிடைச்சிரும். இது அவுட்புட். இந்த அவுட்புட் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத பார்ப்போமா? ஸோ வி ஆர் கோயிங் டு எக்ஸ்பிரஸ் வாட் இட் இஸ். முதல்ல சம்மோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் இட்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் சம்மோட வேல்யூ வந்து என்னது? சம் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ சம்மோட வேல்யூ சம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அழிச்சுக்கிறேன். இப்போ i ஈக்குவல் டு 1. ஓகே, சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் i ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு யாரு? 0 பிளஸ் 1 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ சம்முக்குள்ள யார் இருக்கா? 1 இருக்கா. இப்போ அடுத்தது i ஈக்குவல் டு என்னது? 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, தட் இஸ் சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் i ஸ்கொயர். சம் பிளஸ் ஐங்கிறது யாரு? 2 ஸ்கொயர். சம் ஆல்ரெடி இதுல இப்ப என்ன இருக்கு? 1 இருக்கானா? அப்போ 1 பிளஸ் 2 ஸ்கொயர் யாரு? 4 விச் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ when i ஈக்குவல் டு 3 சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் 3 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ சம்முக்குள்ள யார் இருக்கா? 5 இருக்கா. 5 பிளஸ் 3 ஸ்கொயர் யாரு? 9. ஸோ அவுட்புட் வில் பி 14. ஓகே, ஸோ வி வில் ப்ரூவ் இந்த ப்ரோக்ராம் அப்படியே நம்ம மேட்லாப்ல ரன் பண்ணி பார்ப்போம். அப்போ நம்ம பெரிய பெரிய நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் டேபிள் ட்ரை பண்ணலாமா? அப்போ என்ன பண்ண போறேன்? சிஎல்சி. ஓகே, கிளியர் ஆல். ஓகே, அப்புறம் என்ன பண்ண போறேன்? இன்புட் n ஈக்குவல் டு இன்புட். ஓகே, என்டர் அன் இன்டிஜர். என்டர் இல்லைன்னா பாசிட்டிவ் இன்டிஜர்னு கொடுத்துலாமா? ஸோ பாசிட்டிவ்க்கு பிளஸ் வின்னு கொடுக்குறேன். பாசிட்டிவ் இன்டிஜர். ஓகே, ஸோ வாங்கியாச்சு. இப்போ நான் ஒரு செமிகோலன் கொடுத்துக்கிறேன். செமிகோலன் கொடுத்தா எக்கோ ஆஃப் பண்றதுக்காக. ஓகே, இப்போ ஃபார் i ஈக்குவல் டு 1 சாரி பிராக்கெட்ல இருந்து i ஓகே ஈக்குவல் டு 1:10 அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா f printf. ஓகே, I write this is percentage 2D னா 2 டிஜிட்டுக்கு. ஓகே, எக்ஸ் ஒரு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வர்றதுக்காக. அப்புறம் ஒரு பர்சன்டேஜ் 2D. ஓகே, அப்புறம் ஈக்குவல் டு ஒரு சிம்பிள் பர்சன்டேஜ் என்னது 3D. ஓகே, முதல் ஆள்ல யார் வந்து போய் நிக்கணும்? என்னுடைய i போய் நிக்கணும். ஓகே, ரெண்டாவது வேரியபிள் என்னதுடைய n போய் நிக்கணும். மூணாவதுல இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அப்போ i ஸ்டார் n அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, எஃப் பிரிண்ட் ஆஃப் முடிஞ்சு போச்சு. இப்போ எண்டு கொடுத்துட்டுமா? எண்டு. சரி, ரன் பண்ணி பார்க்கலாமா? நல்லா பாருங்க, பாசிட்டிவ் இன்டிஜர் வாங்குது. ஸோ லெட் மீ அவ ரன் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம். ஸோ லெட் மீ சேவ் பண்ணிக்கிற முதல்ல. ஸோ சேவ் பண்ணும்பொழுது ஐ மே ஹாவ் மல்டிப்ளிகேஷன். ஓகே, சேவ். சரி, அப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன்? என்டர் அ பாசிட்டிவ் இன்டிஜர். நான் இப்போ 5 அப்படின்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. தென் வாட் வில் ஹாவ் அப்படின்னா பாருங்க, ஐயோ 1 x 5 ஈக்குவல் டு 5, 2 x 5 ஈக்குவல் டு 10 இதெல்லாம் வந்துருக்கு. இப்போ நான் இங்கே ஒன்று மிஸ் பண்ணது என்னது அப்படின்னா
ஐ நீட் டு புட் ஸ்லாஷ் என். ஸ்லாஷ் என் கொடுத்தோம்னா அடுத்தடுத்த லைன்ல அழகா வரும். இப்போ ரன் பண்ணி பார்க்கணுமா? ஸோ ரன்னிங் என்டர் த இன்டிஜர் 5 அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா திஸ் இஸ் த டேபிள். ஓகே, கொஞ்சம் பெருசு படுத்திக்கிறேன். ஸோ வி ஆர் ஹேவிங் வாட் இஸ் இது என்டர் த பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு கேட்கும்போது ஸோ யூ ஆர் கெட்டிங் 1 into 5 equal to 5, 2 into 5 equal to 10. ஓகே, சரி. இப்போ இதே ப்ரோக்ராமை நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இன்க்ரிமெண்ட் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் கொஞ்சம் மாற்றுறேன். திஸ் ஒன் இன்க்ரிமெண்ட் வேல்யூ வந்து 2 அப்படின்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு 1 அப்புறம் 2 வராது, 3 வந்துடும். அதுக்கப்புறம் 4 வராது, 5 வந்துடும். அப்புறம் 6 வராது, 7 வரும். ஸோ வில் சி திஸ் த சேம் திங் ஐ வில் ரன் அகைன் என்டர் அ பாசிட்டிவ் இன்டிஜர். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ லெட் மீ கிவ் சேம் 5 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ பாருங்க, இப்போ எனக்கு இவ்வளோ தாங்க மல்டிப்ளிகேஷன் டேபிள். ஏன்னா என்னோட இன்க்ரிமெண்ட் வந்து 1 2 3 1 இன்க்ரிமெண்ட் கிடையாது, இப்போ 2 இன்க்ரிமெண்ட். அப்போ 1 3 5 7 9 வந்துருச்சு. 9க்கு அப்புறம் 11 வராது, ஏன்னா நான் எண்டு வேல்யூ வந்து என்னது 10ன்னு தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். ஓகே ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் கெட் இன்டு தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். அது என்னது ஃபேக்டோரியலுக்கு பார்க்கலாமா? அப்போ இந்த இடத்த கிளியர் பண்ணி வச்சுக்கிறேன். கிளியர். So now let me write the next program, that is factorial. CLC clear all. Okay, அதே தான் n equal to input enter an integer. Okay, so that's all. கமா முடிச்சுக்கிறேன். ஓகே, செமிகோலன் டு ஆஃப் த எக்கோ. இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் எழுதிட்டுமா? அப்போ இஃப் ஓகே, என்னது n இஸ் நெகட்டிவ் இஃப் n which is strictly less than 0 இருந்தது அப்படின்னா என்ன சொல்ல போறேன்? டிஸ்பிளே என்ன சொல்றேன் அப்படின்னா ஃபேக்டோரியல் பாசிபிள் given number is negative. Okay, factorial is not possible. அடுத்தது display. Okay, factorial is not possible. Okay, so just I'm giving this. ஏதோ ரெண்டு லைன் கொடுத்துட்டேன். இப்போ என்னது else if. Okay, else if. இப்போ என்ன கண்டிஷன் கொடுக்க போறேன் அப்படின்னா இஃப் n ஈக்குவல் டு 0 அப்படின்னு செக் பண்றேன். எஸ், இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு 0னா என்ன சொல்லணும்? டிஸ்பிளே ஐ கிவிங் தட் the factorial value is the factorial value is 1. நாங்க ஆன்சரே கொடுத்துட்டேன், ஏன்னா இட் இஸ் பை கன்வென்ஷன். ஓகே, சரி. இது இல்லாத பட்சத்தில் நான் என்ன பண்றேன்? எல்ஸ் இந்த எல்ஸ்ல இப்பதான் நான் ப்ரோக்ராமிங்குள்ளேயே வரேன். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா லெட் p which is equal to 1. Sorry, 1 ப்ராடக்ட். ஓகே, செமிகோலன் p equal to 1. இப்போ ஃபார் i equal to 1ல இருந்து எது வரைக்கும் வரணும்? n வரைக்கும் வரணும். ஓகே, ஸோ என்ன செய்ய போறோம்? p which is equal to p star i. அவ்வளோதான், செமிகோலன் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்? எண்டு முடிஞ்சு போச்சு. இப்போ டிஸ்பிளே கொடுக்கலாம், இல்லைன்னா ஃபேக்டோரியல் வேல்யூஸ் கொடுக்கலாமா? எஃப் பிரிண்ட் ஆஃப் கொடுக்குறேன். எஃப் பிரிண்ட் ஆஃப். ஓகே, the factorial value is okay, I give it to be %3d. ஏன்னா 3 டிஜிட் வர்ற மாதிரி. ஆமா, இதுல யாரு வரணும்? இந்த இடத்துல we need to print what is the value of p print பண்ணணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ that is இது முடிச்சிட்டு we are going to have a end. இந்த end எதுக்கு? இந்த if ஸ்டேட்மெண்ட். ஓகே, so let us run this. இப்போ ரன் பண்ணுவோம். அப்போ முதல்ல சேவ் பண்ணிக்கலாம். ஸோ we'll have this is save fact. Okay, save. ஓகே, இப்போ என்டர் அன் இன்டிஜர் அப்படின்னு கேட்கு. ஓகே, ஸோ இது டிஸ்பிளே தெரியுதா உங்களுக்கு? என்டர் அன் இன்டிஜர். வெரி குட். ஸோ ரன் பண்ணலாமா? ஸோ இஃப் ஐ எம் கிவிங் தட் -3 அப்படின்னு கொடுத்தோம்னா
உடனே என்ன the given number is negative, factorial is not possible அப்படின்னு சொல்லி முடிஞ்சிடும். ஓகே, இப்போ அதே இது நான் திருப்பி ரன் பண்ணுறேன். சப்போஸ் இஃப் இட் இஸ் given to be 0 கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? the factorial value is 1 அப்படின்னு சொல்லி இந்த இடம் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஜஸ்ட் இப்போ இன்னொரு திருப்பி ரன் பண்ணுறேன். ஸோ இட் வில் ரன் வித் த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். சப்போஸ் இப்போ கிவிங் வித் 5 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா the factorial value is 120. ஏன் இந்த இடத்துல இது இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லைன் வந்துடும் ஸ்லாஷ் என். இப்போ ரன் பண்ணுற பாருங்க. ஸோ the value is 5 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா the factorial value is 120. Okay, so this is the value we are computing the factorial. சரி, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பண்ணலாமா? நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா again CLC clear all n equal to input. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த நெகட்டிவா பாசிட்டிவாங்கலாம் பார்க்கல, ஸ்ட்ரைட்ல என்ன பண்றேன், என்டர் பாசிட்டிவ் இன்டிஜர் ஓகே கோலன் செமிகோலன் கொடுத்துட்டேன். சரி, இப்போ n வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், சம் விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஃபார் i ஈக்குவல் டு எதுல இருந்து வரைக்கும் 1ல இருந்து n வரைக்கும் வரணும். ஓகே, n வரைக்கும் வரணும், n வரைக்கும் வருது. ஸோ சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் i ஸ்கொயர். ஓகே, i ஸ்கொயர் என்னது கேப் 2, i கேப் 2. ஓகே, செமிகோலன். இந்த இடத்துல செமிகோலன் கொடுக்கறது எதுக்கு அப்படின்னா இல்லைன்னா ஒவ்வொரு திருப்பும் சம்முடைய வேல்யூ வந்து ரிப்பீட் ஆகி எக்கோ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ எண்டு முடிஞ்சு போச்சு. இப்போ பிரிண்ட். ஓகே, f print of okay, the value of the sum value is I call it to be percentage 5 decimal. ஓகே, 5 digit வச்சிருக்கேன். ஓகே, வேல்யூ இஸ் இதுல யார் வந்து உட்காரணும், we need to put the sum value. ஓகே, that's all, முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த கேள்வியை ரன் பண்ணலாமா? அப்போ ரன் பண்றதுக்கு நான் இது வந்து என்ன பண்றேன், சம் அப்படின்னு பேரை சொல்லிக்கிறேன். ஸோ you make it to be desktop. Okay, save. ஓ, இது ஆல்ரெடி சம்னு ஒன்று நம்ம ஒரு இது இருக்கும் உங்களுக்கு. சம் இஸ் ஆல்சோ த நேம் ஆஃப் திஸ் ஸ்கிரிப்ட். சரி, அப்போ வேற ஒரு பேரை கொடுத்து சேவ் பண்ணிடுவோம். ஓகே, ஏன்னா இங்கேயும் சம்ங்கிற வேரியபிள் இருக்குல்ல, அதனால அது எரர் காட்டுது. ஸோ வில் சேவ் அஸ் நியூ ஓப்பன். இது எப்படி சேவ் பண்றது, சேவ் அஸ். சரி, இல்லைன்னா இந்த இடத்துல சம்முக்கு பதிலாக எஸ்ன்னு மாத்திரும், இதை ஃபுல்லாக எஸ்ன்னு மாற்றிடுவோம், பிரச்சனை இல்லை. புரியுதா? ஏன்னா இந்த ப்ரோக்ராம் நேமும் சம் டாட் எம்னு வச்சுருக்கேன், இங்கேயும் சம்முன்னு இருக்கிறதுனால அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ வில் மேக் எஸ். ஓகே, இப்போ பிரச்சனை வராது. இப்போ பாருங்க, தென் நவ் லெட் அஸ் ரன். ஓகே, இப்போ ஈஸியாக ரன் ஆகும். பாசிட்டிவ் இன்டிஜர், என்டர் த பாசிட்டிவ் இன்டிஜர். நம்ம முதல்ல போடும்போது 3ன்னு போட்டோமா, அப்போ வேல்யூ வந்து என்னது 14 வந்துருச்சா. சம் வேல்யூ இஸ் 14. இந்த இடத்துல s ஈக்குவல் டு 0ல செமிகோலன் வைக்கல, அதனால என்ன பண்ணுது, அது ரிப்பீட் ஆகுது. s ஈக்குவல் டு 0, ஆமா s ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லுது, அதை கேன்சல் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ ரன் பண்றேன். இந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ்ன்னு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்கு ஸ்லாஷ்ன்னு ஆட் பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க 14 கோலன் இது அப்படின்னு வருது இல்லையா, அதுக்காக, அது அடுத்த லைனுக்கு வர்றதுக்காக நான் என்ன பண்றேன், அந்த ஓ இதுல உங்களுக்கு ஆன்சர் தெரியலையோ, ஓகே, இன்னுமா தெரியல, ஒரு நிமிஷம். Now we'll repeat that again. Slash. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். Enter the integer. So 3ன்னு கொடுத்துட்டோம்னா ஆன்சர் will be sum value is 14. ஓகே, இப்போ ரன் பண்றேன். இப்போ 10ன்னு கொடுப்போம், ஏன்னா பெரிய நம்பர் தானே, அதான கால்குலேட் பண்ண போகுது. ஸோ the sum value is 385. ஓகே, ஸோ we'll give 1000 அப்படின்னு கொடுத்தோம்னா the value is this, the sum value is this. Okay, so with these 3 programs I'll stop here. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்த விஷயம் வந்து என்னன்னா just a for loop மட்டும்தான். So next வீடியோல we will go for a while loop. Okay, thank you.